இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் 75 வருட பாரம்பரியமிக்க உதயம் பருப்பு வகைகள் ஷியோர் உதயம் ரொம்ப பியூர். இணைந்து வழங்குபவர்கள் 50 இயர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் இன் டிடர்ஜென்ட் பொன்வண்டு டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் கேக். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. கேப்டன் விஜயகாந்த் அணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு தேமுதிக எம்எல்ஏக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். மக்கள் எதிர்பார்த்த வண்ணம் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக மாற்றத்தை ஏற்படுத்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற புதிய அணி உருவாகியுள்ளது. இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கழக இளைஞர் அணியினர், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் நேரில் சென்று முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கேப்டன் விஜயகாந்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கேப்டன் விஜயகாந்தின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்திற்கு அந்த நிறுவனம் முறையான அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முதலமைச்சர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அணியின் சார்பில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து உலகம் முழுவதும் உள்ளவர்களின் பார்வை கேப்டனின் பக்கம் திரும்பியுள்ளது. இதனால் இணையத்தில் கேப்டன் விஜயகாந்த் குறித்த விவரங்களை இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் தேடி வருகின்றனர். நாள்தோறும் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சமூக நிகழ்வுகள் குறித்தும் தமது பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றி வருகிறார். இதனால் அவரது பேஸ்புக் பக்கத்திற்கு ஏராளமானோர் வருகை புரிந்து ஆதரவளித்து வருகின்றனர். இந்நிலையில் கேப்டனின் பேஸ்புக் பக்கத்திற்கு அந்த நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கு ஆதாரமாக டிக் குறியீட்டை பேஸ்புக் பக்கத்தில் தெரியும்படி பதிவு செய்துள்ளது. தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை அமைப்பதே தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நோக்கம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதுடன் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதே தேமுதிகவின் கொள்கை என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் இந்த கூட்டணி 2016 மக்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக ஆட்சியை அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணிக்காக திமுக தலைவர் கருணாநிதி கேப்டன் விஜயகாந்தை தொடர்ந்து அழைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டதாக அவர் திமுகவுடன் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக, அதிமுகவை தவிர எந்த கட்சியும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரவில்லை என்று கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இந்த காலத்தில் தமிழகத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதால் மாணவர்கள், இளைய தலைமுறையினர் என அனைத்து தரப்பினரும் மற்றும் அரசியலை எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலேயே மாற்று சக்தியான தேமுதிக புதிய அணி அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் கேப்டன் விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு கட்சி தொடங்கியதாகவும் அந்த இலக்கை குறிவைத்தே கேப்டன் முழுவீச்சில் செயல்பட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக மாற வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் இல்லாத நிலை ஏற்பட வேண்டும் என்பதே தேமுதிகவின் கொள்கை என்றும் இதே கொள்கை கொண்டுள்ள மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேமுதிக மகத்தான வெற்றி பெறும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கூறினார். லஞ்சம் ஊழல் இல்லாத கட்சிகள், நல்லவர்கள் ஒன்றிணைந்து பாண்டவர் அணி உருவாகியுள்ளதாக குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மாணவர்கள், இளைய தலைமுறையினரின் எதிர்பார்ப்பின்படி இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கிராமங்களில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் வண்ணமே விஜயகாந்த் அணி உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தற்போது உள்ள பல்முனை போட்டி வரவேற்கத்தக்கது என்றும் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவும், அதிமுகவுக்கு மாற்றாக திமுகவுக்கும் மக்கள் வாக்களித்த நிலை மாறி தற்போது கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார்.
தமிழகத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தவே தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்றிணைந்து உள்ளதாக தெரிவித்துள்ள திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த ஊடகத்துறையினர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் கூட்டணிக்காக பேரம் பேசப்பட்டதா என்பது போன்ற மிகவும் மலிவான வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம் என்றும் அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதற்காக தான் முதல் கையெழுத்து, இதுதான் முதல் அறிவிப்பு என்று மற்றவர்களைப் போல நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தேமுதிகவின் செயல்பாடு இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தேமுதிக ஒரு இரும்பு கோட்டை என்றும் அதனை உடைக்க யாராலும் முடியாது என்றும் தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்தால் அதை தேமுதிகவின் கடைக்கோடி தொண்டர்கள் வரை அனைவரும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் அப்போது கூறினார். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வலியுறுத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் தேமுதிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக பட்டதாரி அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன் அளித்துள்ள மனுவில் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டு வந்த நிலையில் அதிமுக அரசின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழக அரசு நடத்தும் தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனத்தின் மூலம் ஒளிபரப்பு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நேர்மையாகவும் நடுநிலையாகவும் நடத்திட வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையம் எடுத்துக் கொண்டிருக்கும் முயற்சி பாராட்டிற்குரியது என்று தெரிவித்துள்ள அவர் அதன் ஒரு பகுதியாக தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு உண்மையான செய்தியை நடுநிலையோடு கொண்டு செல்ல ஏதுவாக கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழகத்தின் வெற்றி கூட்டணி என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற அவர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கேப்டன் விஜயகாந்த் அணி ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்கள் பிரச்சினை, மக்கள் பிரச்சினை, கனிமவள பிரச்சினை ஆகியவற்றிற்கு தீர்வு காணப்படும் என்றார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது தெரிவித்தார். இதனிடையே தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ள திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி தேமுதிக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். விருப்பப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை பார்ப்பது என்பது பொதுமக்களின் விருப்பமே தவிர அதனை யாரும் தடை செய்யக்கூடாது என்று தெரிவித்துள்ள அவர் அதிமுக அரசாங்கம் கேப்டன் நியூஸ் சேனலை தடை செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று முத்தரசன் கூறியுள்ளார். பாஜக மற்றும் திமுக தரப்பில் அதிக பணம் மற்றும் தொகுதிகள் என பேரம் பேசியும் ஆசை வார்த்தை காட்டியும் அதனை எல்லாம் துச்சமாக கருதி தூக்கி எறிந்து பாவேந்தர் பாரதிதாசனின் பாட்டிற்கு உதாரண புருஷராக கேப்டன் விஜயகாந்த் திகழ்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பேசிய அவர் புதிய வாக்காளர்களிடையே தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு அதிக ஆதரவு மற்றும் வரவேற்பு உள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனால் தேர்தலில் தோற்றுவிடுமோ என்ற பயம் காரணமாக அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியவர்களை மீண்டும் கூட்டணியில் ஜெயலலிதா சேர்த்து வருவதாக சாடினார். கல்விக்கூடங்களை ஆதரிப்பது, மது கடைகளை மூடுவது, வேலையில்லாத திண்டாட்டத்தை போக்குவது, ஊழலற்ற ஆட்சி அமைப்பதே தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முக்கிய நோக்கம் என வைகோ தெரிவித்தார். கடல் காற்று நிலத்தை நோக்கி வீச தொடங்கி இருப்பதால் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் வெயிலின் தன்மை குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கடல் காற்று வீசாமல் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசியதன் காரணமாக வெயிலின் அளவு அதிகரித்ததாக தெரிவித்தார். இதனிடையே தெற்கு திசையிலிருந்து காற்று வீச தொடங்கி இருப்பதாகவும் தென்கிழக்கு திசையில் இருந்தும் கடல் காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சென்னை நகரிலும் கடலோர மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் ரமணன் அப்போது தெரிவித்தார். பிரசல்ஸ் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 31 பேர் பலியான நிலையில் பாரிஸ் நகரின் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டவன் கைது செய்யப்பட்டுள்ளதால்
பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரின் மீது கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய அப்துல் ஹமீத் ஆபவட் என்பவரின் நெருங்கிய கூட்டாளியான ரெடா என்பவனை நேற்று இரவு பாரிஸ் புறநகர் பகுதியில் போலீசார் கைது செய்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். அவனிடம் இருந்து ஏராளமான வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் யூசப் ராசா கிலானி தனது வீட்டுக்கு வந்ததாக மும்பை தாக்குதல் குற்றவாளி டேவிட் ஹெட்லி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அமெரிக்க சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் மும்பை தாக்குதல் குற்றவாளி டேவிட் ஹெட்லி வாக்குமூலம் அளித்து வருகிறார். இந்நிலையில் 3வது நாளான இன்று நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 1971ஆம் ஆண்டுதான் படித்துக் கொண்டிருந்த பள்ளிக்கூடத்தின் மீது இந்திய போர் விமானங்கள் குண்டுகளை வீசியதாகவும் அதிலிருந்து இந்தியா மீது தனக்கு வெறுப்பு ஏற்பட்டதாக அவன் தெரிவித்துள்ளான். கடந்த 2008ஆம் ஆண்டு தனது தந்தையின் மறைவுக்கு சில நாட்கள் கழித்து அப்போதைய பாகிஸ்தான் பிரதமரான யூசப் ராசா கிலானி தனது வீட்டிற்கு வந்திருந்தார் என்றும் ஹெட்லி வாக்குமூலம் அளித்துள்ளார். பத்தான்கோட் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த இந்தியாவிற்கு வரவுள்ள பாகிஸ்தான் விசாரணை குழுவுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விசா வழங்கியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் விமானப்படை தளத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 7 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர். 6 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடத்த 5 பேர் கொண்ட பாகிஸ்தான் விசாரணை குழு இந்தியா வர அனுமதி அளிக்கப்பட்டது. அவர்கள் வரும் 27ஆம் தேதி பத்தான்கோட் வர உள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவர்களுக்கு விசா வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. வேலூர் மாவட்டம் ஷோலிங்கரில் கணவன் வீட்டாரின் வரதட்சணை கொடுமையால் கர்ப்பிணி பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷோலிங்கர் அடுத்து பானாவரம் அருகே உள்ள புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டுரங்கன் பிரபாவதி தம்பதியினருக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் அவரது கணவன் வீட்டார் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாகவும் இதனால் மனமுடைந்த பிரபாவதி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அங்குள்ள சூரியபாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் துவங்கிய முக்கிய வீதிகள் வழியாக வந்த இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் நேர்மையான முறையில் வாக்களிக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருநெல்வேலி அருகே பெண் உயிரிழப்புக்கு கணவன் வீட்டாரே காரணம் என கூறி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பகுதியைச் சேர்ந்த சுமதிக்கும் புழல் பகுதியைச் சேர்ந்த லெனின் என்பவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் சுமதி தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சுமதி உயிரிழப்புக்கு கணவன் வீட்டார் கொடுத்து வரதட்சணை கொடுமையே காரணம் என சுமதியின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். சுமதிக்கு 3 மாத பெண் குழந்தை இருப்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான தேமுதிக தேர்தல் பொறுப்பாளர் நியமனம் கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சி தேமுதிக தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். மேலும் மதுராந்தகம் ஒன்றியம், நகரம், அச்சரப்பாக்கம் ஒன்றியம், பேரூர், கருங்குழி பேரூர் ஆகிய பகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணை வழங்கினார். தேமுதிக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் உள்ள 11 மாநகராட்சிகளில் இன்று முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன் தொடக்கமாக திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். சற்று நேரத்தில் பொதுக்கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தூத்துக்குடியில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசுகிறார். இதனிடையே அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி தேமுதிக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும், உயிரிழந்த சங்கரின் மனைவி கௌசல்யாவுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்டவைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது.
திருச்சியில் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு எவ்வாறான பணிகளை மேற்கொள்வது என்பது குறித்து திருச்சி வடக்கு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அண்மையில் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் அறிக்கைகளை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் உள்ள 11 மாநகராட்சிகளில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை பொதுமக்களிடம் விளக்க உள்ளார். தாம்பரம் அடுத்த படப்பையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் பாம்பு கடித்து உயிரிழந்ததற்கு பள்ளி நிர்வாகமே காரணம் என கூறி மாணவனின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். படப்பையில் உள்ள பெரியார் நகரில் வசித்து வரும் காசி என்பவரின் மகன் சந்தோஷ் உயிரிழந்த மாணவன் ஆவார். மாணவனின் உறவினர்கள் சூழ்ந்ததால் பள்ளியில் பரபரப்பு ஏற்பட்டது. பணி நியமனம் செய்யப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் வேலை செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை நீக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கான மாவட்ட ஆலோசனை கூட்டணி நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். உலக காச நோயை முன்னிட்டு பெரம்பலூரில் காசநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அங்குள்ள அரசு மருத்துவமனை முதல் புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காசநோயின் அறிகுறி மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் தரைக்கடைகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகள் போடக்கூடாது என்ற நகர காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகரனின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபாதை வியாபாரிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்திற்கும் நடைபாதை மக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி கடைகள் வைக்க அனுமதி மறுத்து அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் அறிவிப்பை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நகரைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமது குடும்பத்தினருடன் அவர் தோட்டத்திற்கு சென்றதை பயன்படுத்தி வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவிலிருந்து 60 சவரன் நகைகள் ரொக்கத்தை அள்ளி சென்றுள்ளனர். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியைச் சேர்ந்த ஜோதிடரிடம் கத்தி முனையில் 3 சவரன் நகைகளை மர்ம கும்பல் பறித்து சென்றுள்ளது. முன்விரோதம் காரணமாக இளைஞரை தாக்கி கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கரூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கரூர் மாவட்டம் வெங்கமேட்டைச் சேர்ந்த சக்தி என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக நிகழ்ந்த இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அரசு காலனியைச் சேர்ந்த ராக்கி, உதயன், பெரிய ஆண்டாங்கோவிலைச் சேர்ந்த ராமதுரை மற்றும் நீலிமேட்டைச் சேர்ந்த கதிரவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு கரூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் குற்றவாளிகளில் ஒருவரான உதயன் இறந்துவிட்டதால் எஞ்சிய 3 ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி குணசேகரன் தீர்ப்பளித்தார். திராட்சை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தருமபுரியில் திராட்சை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கூட்டுக்காரந்தோப்பு, சோகத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் திராட்சை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் அறுவடை சீசன் நெருங்கி வரும் நிலையில் போதிய மழை இல்லாததால் திராட்சை செடிகள் கருகி வருவதாகவும் கொளுத்தும் வெயிலில் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து திராட்சை இறக்குமதி செய்வதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலை சற்று குறைவாகவே உள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் திராட்சை சாகுபடியை ஊக்குவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை வரவேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தேமுதிக தொண்டர்கள் தங்களது மகிழ்ச்சியை உற்சாகத்துடன் வெளிப்படுத்தினர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை திருவேற்காடு பகுதியில் தேமுதிக நகர செயலாளர் மகேந்திரன் தலைமையில் தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜோலார்பேட்டை நாட்ராம்பள்ளி அருகே பச்சூர் பகுதியில் ஸ்ரீ சென்றாய சுவாமி ஆலயத்தில் 87வது ஆண்டு ரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மல்லிகா கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு உற்சாகத்துடன் நடைபெற்றது. திருவிடை மருதூர் அருகே சிவராமபுரத்தில் சாய்பாபா கோவிலில் 4ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடி அருகே உள்ள விளநகர் பகுதியில் ஸ்ரீ சுயம்பு ஷீரடி சாய்பாபா கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீ மெனண்டார் மூர்த்தி கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மேல்நிலைப்பட்டியில் உள்ள அக்கோவிலில் பங்குனி மாதத்தையொட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னையில் சைக்கிள் பேரணி துவங்கியுள்ளது. சோழன் அமைப்பு சார்பில் தொடங்கியுள்ள பேரணி சென்னை அசோக் பில்லரில் தொடங்கி திண்டிவனம், புதுச்சேரி, மகாபலிபுரம் உள்ளிட்ட இடங்கள் வழியாக 3 நாட்கள் பயணம் செய்து காந்தி சிலை அருகே வீரர்கள் தங்களது மதுவிலக்கு தொடர்பான பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார்கள் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த பயணத்தின் போது துண்டு பிரசுரங்கள் மூலம் மதுவின் தீமை குறித்து அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். விருப்பப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை பார்ப்பது என்பது பொதுமக்களின் விருப்பமே தவிர அதனை யாரும் தடை செய்யக்கூடாது என்று தெரிவித்துள்ள அவர், அதிமுக அரசாங்கம் கேப்டன் நியூஸ் சேனலை தடை செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் முத்தரசன் கூறியுள்ளார். இதேபோல் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப தடை செய்ததன் மூலம் அதிமுக அரசு அராஜக செயலில் ஈடுபடுவதாக கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் இதற்கு தேர்தல் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புனித வெள்ளியையொட்டி சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையையும் நினைவு கூறும் வகையில் அனுசரிக்கப்படும் புனித வெள்ளியையொட்டி சென்னையில் உள்ள கிறிஸ்தவ பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் உள்ள புனித சவேரியார் பேராலயத்தில் புனித வெள்ளியையொட்டி மாலை திருப்பாடும் சிலுவை பாதை நிகழ்ச்சியாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. இனி நீச்சல் உடையில் நடிக்க மாட்டேன் என நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். தெலுங்கு படம் ஒன்றில் நயன்தாரா நீச்சல் உடையில் நடிக்கப் போவதாகவும் அதற்கு கூடுதல் தொகை கேட்டதாகவும் தகவல் பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நயன்தாரா தான் நீச்சல் உடையில் நடிக்கப் போவதாக பரவி வரும் தகவல் தவறானது என்றும் இனி நீச்சல் உடையில் நடிக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். உடலை காட்டும் உடை அணிந்து கவர்ச்சி காட்டுவதை விட கண்களால் தான் கவர்ச்சியை வெளிப்படுத்த முடியும் என்பதை தற்போது தெரிந்து கொண்டதாகவும் நயன்தாரா கூறியுள்ளார். பிரபல ஆபாச நடிகை சன்னி லியோன் நிருபர் ஒருவரின் கன்னத்தில் அறைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத்தில் உள்ள சூரத் நகரில் நாளிதழ் ஒன்றில் பணிபுரியும் நிருபர் ஒருவர் சன்னி லியோனை பேட்டி காண சென்றார். அப்போது ஒருநாள் இரவு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு வாங்குகிறார்கள் என நிருபர் கேட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த சன்னி லியோன் அவரது கன்னத்தில் அறைந்ததாக அந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மலையாள இளம் நடிகர் ஜிஷ்ணு ராகவன் புற்றுநோய் காரணமாக மரணமடைந்தார். மலையாள நடிகர் ராகவனின் மகன் ஜிஷ்ணு ராகவன் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி நம்மால் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். தொடர்ந்து ஃப்ரீடம், வரையம் உள்ளிட்ட 20 படங்களில் நடித்துள்ளார். சில ஆண்டுகளாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த ஜிஷ்ணு கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்.
இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சமீப காலமாக மலையாள திரையுலகை சேர்ந்த திரைப்பிரபலங்களின் மரணம் அதிகரித்துக் கொண்டே வருவது மலையாள திரையுலகினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெண்டுல்கர் காலம் முடிந்து விராட் கோலியின் காலம் துவங்கிவிட்டதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சேவாக் தெரிவித்துள்ளார். அடுத்து சச்சின் டெண்டுல்கராக விராட் கோலி நிச்சயம் உருவெடுப்பார் என தெரிவித்தார். அனைத்து போட்டிகளிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விராட் கோலி உலகின் முதல்நிலை வீரராக திகழ்வதாக புகழாரம் சூட்டிய சேவாக், டெண்டுல்கரின் காலம் என்று சொன்னவர்கள் இப்போது விராட் கோலி காலம் என சொல்ல தொடங்கிவிட்டதாகவும் தற்போது கோலியின் காலம் தொடங்கிவிட்டதாக அவர் கூறினார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.